மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக ஃபுல் செட் மெட்டீரியல் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் ரெடியாக இருக்குது. வாங்கினால் ஒழிய இவ்வளோ படிக்க வேண்டியிருக்கா அப்படின்றது முதல்ல உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் நான் சார் ஃபுல் செட் மெட்டீரியல்லாம் வாங்கிட்டேன், ஃபுல்லாக படிச்சுட்டேன், நான் என்னை செல்ஃப் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு 6000 எம்சிக்யூஸ் அந்த ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு 6000 எம்சிக்யூஸ் அதிலே அமுச்சு வச்சுட்ருப்போம். அந்த 6000 எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இல்லை சார் நான் ஃபுல்லாகவே படிச்சுட்டேன், அந்த 6000 எம்சிக்யூஸும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க டெஸ்ட் பேட்ச் வாரம் 3 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். முடிஞ்சால் அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்கள். ஓகே, எது வேணும்னாலும் 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ரெண்டுக்குமே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். நம்ம வந்துட்டதுக்கப்புறம் படிக்க போயிட்டு அதை கோட்டை விட்டுறக்கூடாது. முன்னாடியே படித்து தயாராக இருக்கணும். ஏன்னா காலகாலமாக படிக்கிற கூட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. முன்கூட்டியே படிங்க. படிக்க வேண்டிய கண்டென்ட் நிறையா இருக்குது. ஆல்ரெடி நிறைய படிச்சுட்டு அது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி தரேன். எங்களுக்கே வியப்பாக இருக்குது, இன்னும் இவ்வளோ இருக்குது அப்படின்னு. நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுற நீங்கள் எவ்வளோ படிக்கணுன்றதை முதல்ல பாருங்கள். பார்த்தா அப்படியே அவ்வளோ இருக்குது, இவ்வளோ ஏரியா இருக்கா அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு தோணும். அட்லீஸ்ட் இவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சாலாவது நீங்கள் அதுக்கான நேரத்தை ஒதுக்குவீங்க அப்போ தான். ஸோ வாங்கி பாருங்கள். உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிற ஒரு துண்டு சீட்டு கூட நீங்கள் விடக்கூடாது. அதில் இருக்கிறது என்னென்னு பார்த்து படிச்சுக்கணும், விட்டுறக்கூடாது. ஓகே, இப்போ யூஜிடிஆர்பியில் மெக்கானிக்ஸ் கூடியமான வரைக்கும் மெக்கானிக்ஸ் நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தடுத்து நிறைய இதெல்லாம் இன்னும் கொடுக்காமல் இருக்குதுன்னு பார்த்தேன். அதுலேயும் கொஞ்சம் கம்மியாக இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். நிறையா இன்னும் அந்த ஏரியாவில் தொடாத ஏரியா இதுன்னு பார்த்து இன்னும் கொடுக்காத பெண்டிங் இருக்கிறதெல்லாம் மொத்தமாக கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கேன். ஸோ யூஜிடிஆர்பி மெக்கானிக்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக போதுமா அப்படின்ற அளவுக்கு வீடியோஸ் கொடுத்துட்டோமான்னா கொடுத்துட்டோம். அந்த யூஜிடிஆர்பி மெக்கானிக்ஸ் வீடியோ பிளேலிஸ்ட் வேணுன்றவங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பிளேலிஸ்ட்டு சென்ட் பண்ணி விடுறேன். ஸோ எல்லாமே நீங்கள் அதில் இருக்குது, பார்த்துக்கலாம். ஓகே சார், நீங்கள் இது வரைக்கும் போட்ட ப்ராப்ளம் ஷீட் இந்த பேஜஸ் எல்லாமே எங்களுக்கு அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி அனுப்பிடுவீங்களான்னா கண்டிப்பாக அனுப்புகிறேன். அதில் இருக்க ப்ராப்ளம் அப்படியே அப்பப்போ திருப்பி பார்த்துட்டு இருந்தாலே போதும். என்னோடய ஹேண்ட் ரிட்டன் காப்பி அப்படியே அனுப்பிடுவேன். நீங்கள் ஜஸ்ட் அது புரட்டி பார்த்தாலே போதும். டைப் பண்ண காப்பி படிக்கிறதுக்கும் ஹேண்ட் ரிட்டன் காப்பி படிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரெண்டும் ஒன்றும் கிடையாது. அதே போல் உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட்டு, எந்த ப்ராப்ளம்னாலும் தாராளமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு நீங்கள் கொஸ்டினை சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டவுட்டு கேட்கலாம். நிச்சயமாக எக்ஸ்பிளைன் பண்ண காத்துட்ருக்கோம். நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலருக்கு நான் ரிப்ளை கொடுக்க முடியாத நேரங்களில் ரிப்ளை கொடுக்காமல் இருந்திருப்பேன். திருப்பி ஒரு ரிமைண்ட் பண்ணுங்கள். ஏன்னா மெசேஜஸ்லாம் பின்னாடி போயிட்டுருக்கோம். அதை ஒன்ஸ் பார்த்துட்டேன்னா அது அவுட் ஆகிடும். எது ரிப்ளை கொடுக்காதுன்னு பார்த்து நான் ரிப்ளை கொடுக்கறதுக்கு திருப்பி போய் அதை பார்க்காம அது கீழே போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்தடுத்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கிறதுனால மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ திருப்பி ஒரு ரிமைண்ட் பண்ணி விடுங்க தயவுசெய்து. சார் நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், எனக்கு நீங்கள் ஆன்சரே பண்ணலை அப்படின்னா வருத்தப்பட வேண்டாம். திருப்பி ஒரு ரிமைண்ட் பண்ணி விடுங்க. டக்குன்னு நான் ஃப்ரீ டைமில் பார்த்துட்டு அதை ரிப்ளை கொடுப்பேன். நீங்கள் பண்ணுற மெசேஜ் பண்ணுற நேரம் நான் பிஸியாக இருந்திருக்கலாம். ஒன்ஸ் அதை பார்த்துட்டு நான் கம்முன்னு அப்படியே கேர்லெஸ்ஸை விட்டுட்ருப்பேன். ஸோ திருப்பி ரிமைண்ட் பண்ணிங்கன்னா நான் ஃப்ரீ டைமில் மேக்ஸிமம் ஈவினிங் 6 o'clock மேலே எனக்கு ரிப்ளை பண்ணிங்கன்னா, அதாவது கொஸ்டின்ஸ் எந்த டவுட்னாலும் கேட்டிங்கன்னா நிச்சயம் ஆன்சர் பண்ணுவேன். அந்த நேரங்களில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன். 6 to 8 நீங்கள் டவுட்ஸ் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் மட்டும் ஃபோன் பண்ணிடாதீங்க. ஃபோன் பண்ணிங்கன்னா நான் வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். ஸோ டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எந்த நேரம்னாலும், எந்த மாதிரியான கேள்வினாலும், எந்த டாப்பிக்லனாலும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண காத்துட்ருக்கோம். உங்களுக்கு கேட்குற கேள்வியெல்லாம் இவ்வளோ குதர்க்கமாக இருக்குல்ல, பரவாயில்லையா அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். எப்போன்னா நீங்கள் படித்தால் ஒழிய படிக்காமலே கேட்கணுன்னா அது வினாவாகவே இருக்காது. முதல்ல அது ஒரு ஃபீலே வராது. படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த கேள்வி சாரை கேட்போம், கண்டிப்பாக மாட்டிப்பார் அப்படின்ற ஒரு உணர்வு வரணும். பரவாயில்லையே, இந்த அளவுக்கு கொஸ்டின் யாரையும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு எனக்கும் சேலஞ்சாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வினாக்கள் கேட்கணும். இப்போது அடுத்தடுத்து வினாக்கள் என்னை கேட்குற விதம் பார்த்திங்கன்னா சும்மா மிரட்டுற விதமாக தான் டவுட்ஸ்லாம் கேட்குறாங்க. தயவுசெய்து ஃப்ரீ டைமில் தான் என்னால் ரிப்ளை கொடுக்க முடியுன்றதுனால நீங்கள் காத்திருந்து ஈவினிங்கில் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உடனே பதில் கிடச்சிரும். இல்லை ஒரு சில நேரம் டே டைமாக இருந்தாலும் ஒரு சிலருக்குலாம் நான் வீடியோ எடுத்தே சென்ட் பண்ணியிருக்கேன். அது யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். அப்படியே வீடியோவில் போட்டு நான் அப்படியே அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பேன். அது வீடியோவை பார்த்துருப்பாங்க. அதுமாதிரி நிறைய பேர் வீடியோ எடுத்து கூட அனுப்பிடுறது. ஏன்னா ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்றதுனால, சீட்டில் போட்டு அனுப்பினா புரியாதுன்றதுனால வீடியோவே எடுத்து அனுப்பிடுறேன். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் தயவுசெய்து கேளுங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் கேட்கலாம். எந்த பாடம்னாலும் கேட்கலாம், தயவுசெய்து கேட்கலாம். ஓகே, அடுத்தது ஃபுல் செட் மெட்டீரியல் படிங்க. படித்தால் வழியே உங்களுக்கு டவுட்ஸ் கேட்கணும்னு தோணும். அந்த மெட்டீரியல் எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் காப்பி, டைப் பண்ண காப்பி இல்லை, ஹேண்ட் ரிட்டன் காப்பி. இந்த 6000 எம்சிக்யூஸ் 7000 எம்சிக்யூஸ் பார்த்திங்கன்னா டைப் பண்ணுது. ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே டைப் பண்ணுது.
யூனிட் வைஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அது ஹேண்ட் ரிட்டன் காப்பி. ஹேண்ட் ரைட்டிங்கு மிரட்டும் உங்களை, அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும், வாங்கி படிங்க. இப்போ மெக்கானிக்ஸ்க்கு வந்து எனக்கு புக்கு வேணும் சார் அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த போட்ட வரைக்கும் ப்ராப்ளம் உள்ள எல்லாத்தையும் நான் அனுப்பி வச்சிடறேன். அடிக்கடி அப்படி கையில் வச்சுட்டு புரட்டி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஃபார்முலாஸ்லாம் மறக்காது. இந்த மெத்தட் ப்ராப்ளம் வந்தால் இப்படி தான் அப்ரோச் பண்ணணுன்ற ஐடியாலாம் மறக்காது, டச்சில் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, சரிங்க. இப்போ ஒரு முக்கியமான ப்ராப்ளம். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து பிஜிடிஆர்பிக்கு, மெக்கானிக்ஸ் வந்து யூஜிடிஆர்பிக்கு. இப்போ நம்ம மெக்கானிக்ஸ் பார்க்குறோம், யூஜிடிஆர்பி மெக்கானிக்ஸ் பார்க்குறோம். ஒரு முக்கியமான ப்ராப்ளம். இதில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். A soccer ball is kicked with an initial velocity of 20 meter per second at an angle of 30 degree to the horizontal. Calculate the total time of flight and the greatest height attained by the ball. இங்கே ஜி இது எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுக்கலன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் எடுத்துக்கணும். இப்போ என்னென்னலாம் கேட்குறாங்கன்னா ஃப்ளைட் டைம் கேட்குறாங்க செகண்ட்ஸில், கிரேட்டஸ்ட் ஹைட்டு கேட்குறாங்க. அப்போது இது ரெண்டுமே நம்ம படித்த ஃபார்முலாஸ் தான், ஸ்டடி மெட்டீரியலையும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் முதல்ல சொல்லிடுறேன். ஃப்ளைட் டைம் t ஈக்குவல் டு 2u sin alpha டிவைடட் பை g. இது ஃப்ளைட் டைம். அந்த கிரேட்டஸ்ட் ஹைட் இருக்கு இல்லையா, ஹெச், கேபிட்டல் ஹெச்னு சொல்லுவாங்க இதை. இது வந்து u ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா டிவைடட் பை 2g. இது வந்து கிரேட்டஸ்ட் ஹைட்டு, இது வந்து ஃப்ளைட் டைம் t, பறக்கும் காலம், இது அதிகபட்ச உயரம். இதிலே வந்து இந்த ஹரிசாண்டல் ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க, ஆர். இந்த கேள்வியும் வரும். ஸோ ஆர் கேட்டாங்கன்னா நம்ம இதுவும் சொல்ல தெரியணும், யூ ஸ்கொயர் சைன் 2 ஆல்ஃபா டிவைடட் பை ஜி. ஸோ இது மூணுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. இந்த மாடல் ப்ராப்ளம் வந்தால் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா இது ரெண்டும் தான் கேட்குறாங்க. இப்போ டி கண்டுபிடிக்கலாம். கேபிட்டல் டி, ஃப்ளைட் டைம் டி ஈக்குவல் டு 2 இன்ட்டு யூ வந்து அவங்க கொடுத்த வெலாசிட்டி இதாக இருப்பாருங்க 20 இந்த ஃபார்முலாவில் போடுறேன், டி கால்குலேட் பண்ணுறேன். 2 வந்து இந்த ஃபார்முலாவில் இருக்கிறத 2 இன்ட்டு 20 இன்ட்டு சைன் ஆல்ஃபா வந்து அந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க 30 டிகிரி, சைன் 30 டிகிரி டிவைடட் பை ஜி. ஜி வந்து நமக்கு 10 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அவ்வளோதான். அப்படியே கொடுத்த டேட்டாஸை போடுறேங்க. ஃபார்முலா தெரிஞ்சால் போதுங்க, ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். கஷ்டமான ஃபார்முலாஸ்லாம் வந்து ஒன்றா தொகுத்து ஃபார்முலா புக் போட்டிருக்கோம். அந்த ஃபார்முலா புக்கு அவசியம் வாங்கி வச்சுக்கோங்க, படிங்க. இப்போது இந்த 2 கூட அப்படியே இருக்கட்டும், இன்ட்டு 20 கூட அப்படியே இருக்கட்டும், இன்ட்டு சைன் 30 டிகிரி 1/2 நமக்கு தெரியும், பை 10. இப்போ இந்த 2 கட் பண்ணிடலாம், இந்த 10 கட் பண்ணால் கூட 2. அப்போ டி வந்து 2 வருது, 2 செகண்ட்ஸ். ஃப்ளைட் டைம் டி தெரிஞ்சிச்சுங்க. ஓகே, இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டது கிரேட்டஸ்ட் ஹைட் ஹெச் கேட்குறாங்க. இங்கேயே கால்குலேட் பண்ணிடுறேன். ஹெச் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா யூ ஸ்கொயர். அப்போ யூ வந்து நமக்கு 20 இல்லையா, உங்கள் கொஷினில் கிவன் அது. யூ வந்து 20 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபார்முலாஸ். இது கொஷினில் கிவன். இதெல்லாம் ஆங்கிள் ஆல்ஃபா வந்து 30 டிகிரி, இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஜியும் அவங்களே கொடுத்துருந்தாங்க 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் கிவன் டேட்டாஸ். ஓகே, இப்போ இந்த ஹெச் கொண்டு வந்து என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச்சில் என்னென்ன இருக்குது அந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம். யூ ஸ்கொயர், அப்போ 20 ஸ்கொயர், சைன் ஸ்கொயர், ஆல்ஃபா வந்து 30 போட்டு 30 டிகிரி போட்டு மேலே ஸ்கொயர் போட்டுக்கலாம் இல்லையா, இப்படி எழுதிக்கலாம், டிவைடட் பை 2 இன்ட்டு ஜி. ஜி வந்து 10. இவ்வளோ தாங்க, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த 20 ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். சைன் 30 வந்து 1/2 இல்லையா, இப்போ 1/2 ஸ்கொயர் பை 2 இன்ட்டு 10 20. ஒரு 20 கட் பண்ணிடலாம். அப்போ 20 இன்ட்டு இது ஸ்கொயர் பண்ணால் 1/4, இதை கட் பண்ணால் 5. அப்போ 5 மீட்டர். ஹைட்டு வந்து கிரேட்டஸ்ட் ஹைட்டு 5 மீட்டர். ஸோ இது வந்து செகண்ட்ஸ் 2 செகண்ட்ஸ் 5 மீட்டர். இப்போது நமக்கு இந்த கேட்ட ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா டைமும் ஹைட்டும் தான். இப்போ 2 செகண்ட்ஸ் 5 மீட்டர், இங்கே 4 ஆப்ஷனில் எது
ஆப்ஷன் சி. ரைட். ஜஸ்ட் இந்த ஃபார்மில் படித்து வச்சுக்கிங்களேன். இவ்வளோ தாங்க. ரொம்ப எளிமையான கேள்விகள் தான், கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஃப்ளைட் டைம், கிரேட்டஸ்ட் ஹைட், ஹரிசாண்டல் ரேஞ்ச், இந்த மாதிரிலாம் வந்தால் நம்ம வந்து ஈஸியாக ஃபார்முலா அப்படி கேட்ட மாத்திரத்தில் சொல்லணும். A projectile is launched from ground level with an initial speed of 30 meter per second. Initial speed கொடுத்துருக்காங்க. At an angle of 50 degree above the horizontal. Find its horizontal range. Horizontal range கேட்குறாங்க. இப்போ இதில் சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த தேர்ட் ஒன், இது horizontal range கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அவங்க கொடுத்ததெல்லாம் எழுதிடுறோம். முதல்ல u கொடுத்துருந்தாங்க. இனிஷியல் ஸ்பீடு u equal to 30 meter per second. ரைட். அடுத்தது ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க, ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன் அதை, 15 டிகிரி. ரைட். g கொடுத்துருக்காங்க 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ ஹரிசாண்டல் ரேஞ்ச் கேட்குறாங்க. r ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, u ஸ்கொயர் sin 2 ஆல்ஃபா டிவைடட் பை g இல்லையா. இதில் போடுறோம். u ஸ்கொயர்னா என்ன, 30 ஸ்கொயர். u வந்து 30, இப்போ 30 போட்டு ஸ்கொயர் இன்ட்டு சைன் 2 இன்ட்டு ஆல்ஃபா 15 பை g என்ன 10. அப்போது இங்கே வந்து 30 ஸ்கொயர்னால் 30 இன்ட்டு 30 இப்படி பிரிச்சுக்கலாம். இன்ட்டு சைன் 2 இன்ட்டு 15 சைன் 30 டிகிரி டிவைடட் பை 10. இதை கூட கட் பண்ணிவிட்டு ஒரு 3 போட்டுக்கலாம் இல்லையா. அப்போது இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 90 இன்ட்டு சைன் 30 டிகிரி 1/2. இதை கட் பண்ணால் 45. இது டிகிரி கிடையாது, 45 அவ்வளோதான். இங்கே உள்ள இதுதான் ஆங்கிள், இது ஆங்கிள் கிடையாது, ஜஸ்ட் இது கட் பண்ணால் 45. அப்போது 45 ஆர் வந்து 45 மீட்டர். ரைட். இங்கே மீட்டர் பர் செகண்டு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா u ஸ்கொயர், அப்போது யூவோட நம்ம வந்து என்னென்ன போடுவோம்னா 30 மீட்டர் ஸ்கொயர் பை ஸ்கொயர் பண்ணும்போது m ஸ்கொயர் பை s ஸ்கொயர் இப்படி வரும். இப்போ ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜிக்கு யூனிட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ரைட். ஸோ இதோட யூனிட்டு மேலே போட்டிருக்கேன், இதோட யூனிட்டு கீழே போட்டிருக்கேன். இந்த சைன் 30 டிகிரி அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டேன், 1/2. இதுக்கு யூனிட் இல்லை, அப்படியே போட்டோம். சரி, இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இந்த எஸ் ஸ்கொயருக்கு எஸ் ஸ்கொயர் கட் ஆகிடும் இல்லையா. இதை ரெசிப்ரோக்கலாக இதையும் கட் பண்ணலாம், அப்படியே கட் பண்ணலாம். இதை கட் பண்ணால் ஒரு மீட்ரு கட் ஆகிடும், இன்னும் ஒரு மீட்ரு இருக்கும், அந்த மீட்ரு தான் இது. சரிங்களா. யூனிட்டும் நம்ம கட் பண்ணோம்னா போட்டு கரெக்டாக வரும் நமக்கு யூனிட், மனப்படம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது ஹரிசாண்டல் ரேஞ்சு ஆருக்கு வந்து யூனிட்டு மீட்டர். அப்போ இங்கே எந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் பாருங்கள், 45 மீட்டர், ஆப்ஷன் ஏ. ரைட். நல்லா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார்மில் தெரிஞ்சால் போதுங்க, போட்டு சிம்பிளிஃபை பண்ணிடுறோம், அவ்வளோதான். ரைட். இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ப்ராப்ளம், மெக்கானிக்ஸில் மேக்ஸிமம் ஏரியா அங்கங்கே முக்கியமானதெல்லாம் நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கோம் சொல்லலைன்னு இப்படி புரட்டி பார்த்தோம் ஒரு தடவை. அதெல்லாம் அடின்னு உள்ளே எங்கெங்கேயோ நடத்தியிருக்காங்க. உண்மையாகவே என்னென்னலாம் தோணியிருக்கோம் எந்தெந்த நேரம் எல்லாத்தையும் அடித்து வச்சுருக்கேன். இப்போ என்னென்னா இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கிட்டு ஒரே புக்காக கையில் வச்சுக்கிட்டு புரட்டினீங்கன்னு வைங்க, அப்படி எல்லாமே ஒரு 1 டேயில் பார்த்தீங்கன்னா வைங்க எல்லாமே மைண்டு கூட வந்துடும். என்னென்னைக்கோ போட்ட வீடியோ ஒன்றா தொகுத்து ஒரு புக்லெட்டாக கையில் கொடுத்துட்றேன். சரி, அந்த புக்லெட் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த புக்லெட் அப்படியே அனுப்பி விட்டுறேன். ஒரு சிலர் சார் நீங்கள் வீடியோ போட நானே நோட் போட்டு எழுதிட்டு வந்தேன் சார், உங்களுக்கு நான் அந்த புக்லெட் தட்டுமா அப்படின்னு அப்படியே அழகாக அந்த நோட்டை இப்படி ஸ்க்ரோல் பண்ணி வீடியோ எடுத்து சென்ட் பண்ணி காமிச்சாங்க. உண்மையாகவே ரொம்ப அசந்து போனேன். இப்போ ரெகுலர் ஃபாலோவர் இருக்காங்க நமக்கு, டெய்லி நான் வீடியோ போடுறேன்னான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க இருக்காங்கன்ற. ஸோ அவங்க எழுதி வச்சுருக்கிற நோட்ஸ் பார்த்தா சூப்பராக இருக்குது. என்னோடய ஹேண்ட் ரிட்டன் காப்பியும் வேணுன்றவங்க கொஞ்சம் பேர் வாங்குகிறாங்க. ஒரு சிலரோட நீட்டாக அவங்களும் எழுதி வச்சுட்டு படிக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மன நிறைவாக இருக்குது.
ஒரு சிலர் வீடியோஸ் வந்து பார்க்காம விட்டுட்ருப்பீங்க சூழ்நிலை காரணமாக. நிறைய ப்ராப்ளம் நானும் போட்டிருப்பேன். அது வீடியோ ப்ளே பண்ணி பார்க்க நேரம் இல்லாமல் இருக்கலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் புக்கு அப்படியே வாங்கிட்டிங்கன்னா நான் சால்வ் பண்ண எல்லா ப்ராப்ளமும் ஒரு செகண்டில் அப்படி இப்படி புரட்டி பார்த்தா போதும். கொஷினு ஃபார்முலா எழுதியிருப்பேன், சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பேன், சிம்பிளிஃபை பண்ணியிருப்பேன். கொஷினுக்கான ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் சிம்பிளிஃபிகேஷன், கொஷினு ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் சிம்பிளிஃபிகேஷன், அவ்வளோதான். இப்படி தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இப்போ இந்தமாதிரி கொஷின் வந்தால் இதுக்கு ஃபார்முலா தானா அப்படின்னு பார்த்தோன்னே நீங்கள் அந்த புக்லெட்டை அப்படி கையில் வச்சுக்கிங்க, பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். மெக்கானிக்ஸ் புக்லெட் எனக்கு வேணும் சார் UGTRBக்கு அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். ஓகே சார், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் வேணும்னு இன்றைக்கி கால் பண்ணியிருந்தாங்க. எஸ் சார், ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. யூஜிக்கும் இருக்குது, பிஜிக்கும் இருக்குது. இன்றைக்கி கேட்டவங்க எல்லாம் ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி அவசியம் படிங்க, பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இது பாருங்கள். எ ப்ரொஜெக்டைல் இஸ் fired at an angle of 45 degree to the horizontal. What is the ratio of its horizontal range to its greatest height attained? ரேஷியோ கேட்குறாங்க. ஹரிசாண்டல் ரேஞ்சுக்கும் கிரேட்டஸ்ட் ஹைட்டுக்கும் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ஹரிசாண்டல் ரேஞ்சு தெரியும் இல்லையா, R = U² sin 2α / G, ரைட். இதே போல் பக்கத்துலேயே நான் இங்கேயே போட்டு வரேன். கிரேட்டஸ்ட் ஹைட் H = U² sin ² / 2G. இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. ரெண்டுத்தையும் ஒரேடியாக அப்படியே கால்குலேட் பண்ணுறேன். U² வந்து அவங்க கொடுத்துருக்க வெலாசிட்டி எவ்வளோ, 45 டிகிரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஹரிசாண்டல் ரேஞ்ச்? ஓகே, இவங்க அந்த வெலாசிட்டி அளவு கொடுக்கல, U² அப்படியே இருக்கட்டும், இந்த R அப்படியே வச்சுக்கிறேன். sin 2α, sin 2 × ஆல்ஃபா 45 டிகிரி. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 90 ஆகிடும். /G அப்படியே இருக்கட்டும். இப்போது H = U² sin ² ஆல்ஃபா 45 டிகிரி. இங்கே ஸ்கொயர் இருக்குது, /2 × G, ரைட். ஓகே, R = U² sin, இது வந்து 90 வரும், sin 90 டிகிரி /G. இப்போ R = U² sin 90 1, அந்த 1 நான் போடல, /G. ஸோ R வந்து இது நிற்குது. இப்போ H கால்குலேட் பண்ணுறேன். H = U², U தெரியல, சப்ஸ்டியூட் பண்ண முடியல, அப்படியே இருக்கட்டும். sin 45 டிகிரி, sin 45 டிகிரி 1/√2 இல்லையா, அப்போ 1/√2 போட்டு ஸ்கொயர் /2G, ரைட். இப்போ இது ஸ்கொயர் பண்ணால் 1/2 ஆகிடும். அப்போ H = U² × 1/2 /2G, ரைட். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இதோட வந்து மல்டிப்ளை ஆகி 4 ஆகிடும். அப்போ H = U² /4G. இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ, அதாவது R/H எனக்கு வேணும், இதெல்லாம் வேணும். R/H = R எவ்வளோ, U² /G H எவ்வளோ, U² /4G, ரைட். இப்போ இதை கட் பண்ணிடலாம். U² G U² G இங்கே கட் பண்ணிடலாம். அப்போ நியூமரேட்டரில் அங்கே 1, இங்கே டினாமினேட்டரில் 1/4. இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதுனா 4/1. அப்போது R/H வந்து 4/1, இந்த ரேஷியோ வந்து நிற்குது. இந்த 4/1 நான் என்ன பண்ணிக்கலாம், R/H = 4/1 இப்படி எழுதிக்கலாம் இல்லையா. கட் பண்ணது போக சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு, இவ்வளோதாங்க விஷயம். இந்த U² G காமனாக இருக்குது, நியூமரேட்டர் டினாமினேட்டர் கட் பண்ணிவிட்டு, இங்கே டினாமினேட்டரில் இருக்க 1/4 இருக்கு இல்லையா, இதை ரெசிப்ரோக்கலாக எழுதி 4/1ன்னு எழுதி கட் பண்ண முடியுமா பார்த்து கட் பண்ணிவிட்டு கடைசியாக நிற்கிற அந்த வேல்யூ பார்த்து ரேஷியோவாக எழுதினேன் 4/1. அப்போ இங்கே வந்து எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் B, ரைட்.
அவங்க எந்த மாதிரி வேணாலும் உங்களை ட்விஸ்ட் பண்ணுவாங்க. நிதானமாக போடணும். 3 மணி நேரம் நம்ம தேர்வு எழுதுறோம்னா 3 மணி நேரமும் சரியாக பதில் சொல்லின்னு வந்தாலே வெற்றி. தப்பு தப்பாக ஆன்சர்ஸ் பண்ணின்னு வந்தால் வெற்றி இல்லை, தோல்வி தான். ரைட்? இது வந்து ரேஷியோ. சார் நான் 3 மணி நேரம் ஆன்சர் பண்ணேன், 3 மணி நேரமும் ஆன்சர் பண்ணது எத்தனை கேள்வின்னு தெரியல என்றேன். கடைசியாக சொல்கிறேன் எண்ணிட்டு. நான் ஆன்சர் பண்ணது அத்தனையும் நிச்சயமாக கரெக்டாக இருக்கும், பட் எத்தனைன்னு மட்டும் எண்ணிட்டு சொல்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லணும். ரைட்? A particle moves in a circle of radius 5 meters with a constant linear velocity of 20 meter per second. Find its angular velocity omega. இந்த மாதிரி வெலாசிட்டி கொடுத்துட்டு ரேடியஸ் கொடுத்துட்டு இந்த ஆங்குலர் வெலாசிட்டி கேட்டாங்க ஒமேகா அப்படின்னா ஒமேகா ஈக்குவல் டு ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ஈக்குவல் டு u/r. இந்த ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூன்றது அவங்க கொடுத்த லீனியர் வெலாசிட்டி எவ்வளோ 20 பை ஆர் எவ்வளோ 5 மீட்டர். அப்படி கட் பண்ணிங்கன்னா 4. அப்போ 4. ஆங்குலர் வெலாசிட்டியோடைய யூனிட் என்ன? ரேடியன் பர் செகண்ட். இதுதான் ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி. இதை நான் வந்து நிறைய ப்ராப்ளம் போட்டிருக்கேன் ஆல்ரெடி, இன்னும் நிறையா இருக்குது இதில். வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்போ இதை கட் பண்ணால் 4 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில். இவ்வளோதாங்க. ஓகே. ஸோ தயவுசெய்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். நோட்ஸ் எடுத்துகிட்டு வரவங்க இதையும் சேர்த்து எழுதி வச்சுட்டு பாருங்கள். சார் நான் நோட்ஸ் எடுக்காமல் விட்டுட்டேன், மெக்கானிக்ஸ்க்கு மொத்தமாக எத்தனை ப்ராப்ளம் போட்டிருக்கீங்க அந்த புக்கை அப்படியே அனுப்பி வச்சுருங்கன்றவங்களும், இதெல்லாம் இருக்கட்டும் சார் எனக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் வேணும் அப்படின்றவங்களும், சார் இந்த ப்ராக்டிஸ்க்கு 6000 MCQ சொல்லியிருக்கீங்களே, ப்ராக்டிஸ் நாட் ஓன்லி ப்ராக்டிஸ், அது டீட்டெயில் சொல்யூஷனோடவே இருக்கும். நீங்கள் பார்த்ததும் நீங்கள் ஆன்சர்ஸ் பாருங்கள், உங்களால் சொல்ல முடியுதான்னு. சொல்ல முடியலன்னா உடனே நாங்கள் சொல்யூஷன் கொடுத்துருப்போம், அதை பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ வாங்கி படிங்க. UGTRBக்கு 6000 MCQs, PGTRBக்கு 7000 MCQs தரோம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேட்கலாம் வாட்ஸ்அப்பில். ஓகே. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.